Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 5th ஆஃப் ஜான். இன்னைக்கு நிஃப்டியில் பண்ண ட்ரேடோடைய எக்ஸிக்யூஷனுடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். டென்ஷன் ஆல்ரெடி ஆல் டைம் டார்கெட் ஹிட். இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட்றது என்னால் டெய்லி டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு ஒரு சூப்பர்பான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆகிடுச்சு, டெய்லியில் வந்து வேர்வேலிக்கு க்ரியேட் ஆகிடும், அதுக்கப்புறம் வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், மார்க்கெட் எல்லாமே ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான பையிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு நினைக்கல. கோட்டுக்கு கீழே திரும்பி வர அவசியமே கிடையாது. ரைட், திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், திஸ் இஸ் மை டார்கெட், என்ட்ரி கன்ஃபர்மேஷன், லோ டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பைனா ரொம்ப லோவில் இறங்கணும், செல்லுனா ரொம்ப ஹையில் எடுக்கணும். என்னுடைய திங்கிங் எப்பவுமே அப்படி தான் இருக்கும். என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செல்லிங் எங்கே இருந்துச்சுன்னா, அதுவும் எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு லெவலான ஏரியா. ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் ஒரு ட்ரேட் எடுத்தோம். அந்த ட்ரேடுடைய ஸ்டாப் லாஸ், டார்கெட், அந்த ட்ரேடை எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 5th ஆஃப் ஜான். இன்னைக்கு நிஃப்டியில் பண்ண ட்ரேடோடைய எக்ஸிக்யூஷனுடைய டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன், ஆல்ரெடி ஆல் டைம் டார்கெட் ஹிட். இதுக்கு மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட்றது என்னால் டெய்லி டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிக்க முடியாது. ரைட், ஸோ ஐ எம் மூவிங் டு தி 4 hour. எனக்கு ஒரு சூப்பர்பான ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு 4 hourல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ட்ரேட் நான் எடுக்கலை. அந்த டைமில் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். இதுக்குள்ளார வந்துட்டு என்னுடைய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 hour ஹை சூப்பராக அடிச்சிருந்தான். நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆகிடுச்சு, டெய்லியில் வந்து வேர்வேலிக்கு க்ரியேட் ஆகிடும், அதுக்கப்புறம் வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேண்டில் எக்ஸ்பென்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், மார்க்கெட் எல்லாமே ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இந்த இடத்துல எக்ஸாக்டாக இருந்துச்சு. பட் அந்த பையிங் வந்து ரொம்ப நேரத்துக்கு நினைக்கல, பிகாஸ் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்டில் வந்துடுச்சு. ரைட், ஸோ மார்க்கெட் இந்த கோட்டுக்கு கீழே திரும்பி வர அவசியமே கிடையாது. வந்துச்சுன்னா அகெயின் அவன் எங்கே வருவானா, இந்த கேண்டில், இந்த ப்ரீவியஸ் 4 hour கேண்டோடைய லோக்கு வந்துடுவான். ஸோ இந்த டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பாக்ஸ். ரைட், எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த பாக்ஸ். ரைட், திஸ் இஸ் மை ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், திஸ் இஸ் மை டார்கெட், என்ட்ரி கன்ஃபர்மேஷன், லோ டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ட்ரேட் நான் எடுக்கல. ஏன்னா மார்க்கெட்டை ஆல்ரெடி நான் பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் இங்கே இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு என்டர். நான் எப்போவுமே வந்து பைனா ரொம்ப லோவில் இறங்கணும், செல்லுனா ரொம்ப ஹையில் எடுக்கணும். என்னுடைய திங்கிங் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன ட்ரேட் எடுத்தேன், 4 hour. இவன் இங்கேருந்து திரும்புகிறான் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஐ வாஸ் வெரி 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 இன்ட்ரெஸ்டட். 15 minutes போயிட்டேன். ஓகே, இந்த என்ட்ரி இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன். என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட் வரக்கூடாது சொன்னேன். ஓகே, மார்க்கெட் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன். மார்க்கெட் கேம், அதுவும் வந்து ஹெவியாக உடச்சிருக்கான். ஸோ தென் அவனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த 4 hour, ஃபஸ்ட்டு 4 hour கேண்டலுடைய லோ. தட் இஸ் வாட் த கிளியர் டார்கெட். அப்போது என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் செல்லிங் எங்கே இருந்துச்சுன்னா ஹியர். ஸோ 15 minutes பார்க்குறப்போ தேர் இஸ் அ சூப்பர் எக்ஸ்பென்ஷன் கேண்டில். நான் இந்த கேண்டில்லேருந்து இங்கே கீழே போயிடுவான்றதை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா 5 minutes அது ஷோ ஆச்சு எனக்கு. ஸோ என்னுடைய கன்ஃபர்மேஷன் எங்கே இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மேலே மார்க்கெட் போகவே கூடாது. இங்கே இருந்தால் தான் ஐ வில் டேக் அ பை. அதுவும் எக்ஸாக்டாக இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வேறு லெவலான ஏரியா. ரைட், இப்போ நான் எடுத்த ட்ரேடோடைய எக்ஸிக்யூஷனை பண்ணுவோமா? ஸோ 5 minutes என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் என்னோடய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட், ஸோ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆக்சுவலாக உள்ளார வந்துட்டு எனக்கு சூப்பராக 1 minute ரிஜெக்ஷன் கொடுத்தான். 1 minute ப்ராப்பரான ரிஜெக்ஷன்.
1:2.5. Really good. ரைட். வந்தால் இதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆகலை, ஆர்டர் ஃப்ளோ பிரேக் ஆகுது, பிரேக் கேப்பு, இங்கேருந்து மார்க்கெட் போகணும், அதுவும் இல்லை, திரும்பிட்டான். ஸோ ஒன்ஸ் இவன் இந்த ஹைக்கு கீழே போனால், ஓகே, இதுக்கு கீழே போனால் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ். அதுவுமே எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண, ஸ்டாப் லாஸ் ஒரு 10 பாயிண்ட்டு, டார்கெட் வந்து ஒரு 25 பாயிண்ட்டு, என்ட்ரி இங்கே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் ஃப்ளோ பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆகலை. என்ட்ரி ஆகிட்டேன், என்னடா பண்ணுறது யோசிச்சிருந்தேன். ஏன்னா என்னுடைய கிளியரான என்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. பட் அவன் போகிற வேகம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அவன் இந்த ஃபேர் வேலி கேப்ல இருந்தே போயிடுவான்றது என்னுடைய திங்கிங்காக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே வந்தால் நம்ம வந்து நம்பிடலாம் ஃபுல்லாக சொல்லிட்டு பார்த்தா செம ரிஜெக்ஷன். ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு அந்த ரிஜெக்ஷனால். அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ க்ரியேட் ஆகலை. சரி, நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வச்சுப்போம் இப்போதைக்கு. இங்கே கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து என்ட்ரி இங்கே வந்து எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய திங்கிங்கில் இருந்துச்சு. பட் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து கரெக்டாக அந்த 15 மினிட்ஸ் ஃபேர் வேலி கேப் இருந்துச்சு நமக்கு சப்போர்ட்டிவாக. விச் மீன்ஸ் 1 மினிட்ல மார்க்கெட் ஷுட் சேஞ்ச், 5 மினிட்ஸில் செல் வந்து 5 மினிட்ஸில் ட்ரெண்டு செல்லிங்கில் இருந்துச்சு, 15 மினிட்ஸில் செல்லிங் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ 1 மினிட் அதனால் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுதான் டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். உங்களுக்கு 5 மினிட்ஸ்லேயே செல் ட்ரெண்டில் இருக்குது, 15 மினிட்ஸ்லேயே செல் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ ஆப்வியஸாக 1 மினிட்ல செல் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக டார்கெட் ஹிட் ஆகும். நீங்கள் வந்து டேரெக்டாக என் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளம்பி போயிட்டு கரெக்டாக அந்த 5 மினிட்ஸோட பிரேக்கே கேப் வந்தான், வந்துட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆனால் நான் இந்த என்ட்ரி எடுக்கல. திஸ் வாஸ் த ட்ரேட் ஐ ஹேவ் டேக்கன். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 1:2.5. இட்ஸ் அ வெரி குட் ட்ரேட். ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ், ப்ராப்பர் டார்கெட் அண்ட் ப்ராப்பர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன். ஸோ சைக்காலஜி பற்றி ஒன்றும் கவலை இல்லை. இந்த ட்ரேட் முடிஞ்சது. இந்த ட்ரேட் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். இந்த என்ட்ரி போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு டார்கெட் ஹிட் ஆனானே உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நம்மளுடைய குரூப்லேயே கொடுத்துருப்பேன். அந்த குரூப் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். கீழே இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நிறையா குரூப்ஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, டெலகிராம், உங்களுக்கு எந்த குரூப்பில் வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரீலி. ஓகே, ஸோ இந்த ட்ரேட் தான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்தோம். ஓகே, இன்னியோடைய ட்ரேட் அப்டேட் அவ்வளோதான். இன்னும் ஒரு நல்ல ட்ரேட்டில் திரும்ப பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.